ஒரு முறை வீர பராந்தகனும் அவனது அண்ணனும் பிருந்தாவனத்தில் இந்திரராணியை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது பாம்பு உருவத்தில் இருக்கும் அந்த பாதாள பேய் அவர்களை கொல்ல நெருங்கியது. அந்த சமயத்துல 2 பேரும் நடந்து முடிந்த விஷயங்களையும், நடக்க இருக்கும் இந்திரராணி அவர்களின் திருமணம் மற்றும் இந்த பிருந்தாவனம் உருவாக்கப்பட்டதன் ரகசியத்தையும் பற்றி பேசியதை கேட்ட அந்த பாம்பு இப்போது அவர்களை கொல்லாமல் திரும்பி செல்கிறது. அதற்கு காரணம் இவர்களை கொல்லுவதை விட வேறொரு பயங்கரமான திட்டம் இப்போது அந்த பாம்புக்கு தோன்றியது. அதன்படி பாம்பு உருவத்தில் இருக்கும் அந்த பேய் தனது சக்தியை பயன்படுத்தி அந்த குடுவையை உடைக்க முயற்சிக்கிறது. ஆனால் அந்த பாம்பால் அது முடியவில்லை. அதற்கு காரணம் அதனுடைய உருவம். இந்த பாம்பின் உருவம் அதன் முழுமையான சக்தியை பயன்படுத்த முடியாத தகுதியற்ற உடலாக இருக்கிறது தான். தனது முழுமையான சக்தியை பயன்படுத்த முடியலைனாலும் இந்த பாம்பு உருவத்தை பயன்படுத்தி அதன் திட்டத்தை செயல்படுத்துகிறது. அதாவது பிருந்தாவனத்தில் இருக்கும் அடர்த்தியான காட்டிற்கு நடுவே ஒரு மரத்தை தேர்வு செய்து அதன் கிளைகளை தன் உடம்பால் வளைத்து மேல் நோக்கி வளர செஞ்சு அந்த பளிங்கி குடுவையின் கூரையை உடைக்க வைப்பதற்காக அந்த கிளைகளின் திசையை மாற்றும் முயற்சியை தினம்தோறும் செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பாம்பின் முயற்சி வெற்றியடைகிறது. பளிங்கு கூரையின் மேல் மரத்தின் கிளைகள் மோதி பெரிய விரிசல் ஏற்படுகிறது. இப்போது அதன் அடுத்த திட்டத்தின்படி இந்திரராணியின் கனவில் புகுந்து இந்த மரத்தின் அருகே வரவழைக்க முயற்சிக்கிறது. அதன்படி இந்திரராணியின் கனவில் அடிக்கடி இந்த மரம் வருவதும் யாரோ தன்னை அழைப்பது மாதிரியும் தோன்றுகிறது.